Hello viewers, welcome to Deeps Mathematics 23. இந்த வீடியோவில் ஜிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ டெஸ்ட் பேட்ச் மட்டும் உங்களுக்கு இதில் வந்து இருக்காது, உங்களுக்கான கிளாஸஸும் வந்துடும், உங்களுக்கான ரிவிஷன் நோட்ஸும் வந்துடும், டெய்லி லெசனுக்கான டெஸ்ட் கொஷின்ஸ் வந்துடும், ரிவிஷன் டெஸ்ட். ஸோ எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு இந்த பேட்ச் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி தமிழ் அண்ட் மேக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு டெப்த்தாக வந்து எல்லாமே கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இது வந்து நம்மளோட பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 159 நாளுங்க, ஓகேங்களா. ஸோ ஜிஎஸ் மட்டும் எவ்வளோ நாள்? 159 days. என்னங்க நீங்கள் முடிக்கிறதுக்குள்ளே எக்ஸாமே வந்துடும் போலையேங்க உங்களோட பிளானர் பார்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே நமக்கான கிளாஸஸ் எல்லாமே முடிஞ்சிடும், ஓகேங்களா. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நிறைய பேர் வந்து சாட்டர்டே சண்டே கிளாஸஸ் வந்து இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பீங்க இல்லைங்களா. ஸோ உங்களுக்கும் தகுந்த மாதிரி தான் அந்த பேட்ச் இருக்க போது. அண்ட் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஃபுல்லாக 200% ஃப்ரெஷர்ஸை வந்து யோசிச்சு தான் இந்த டைம் டேபிள் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ இல்லை அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு 159 days அப்படிங்கிறது வந்து இழுத்துருக்காது. ஸோ ரொம்ப கம்மியாகவே முடிஞ்சிருக்கும். ஸோ ஃப்ரெஷர்ஸ் அப்படிங்கிறத மனசில் வச்சு போட்டனால தான் ஒரு 159 days போயிருக்கு. அண்ட் ஃப்ரெஷர்ஸ்லேயுமே வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி கேட்டகரி பீப்புள்ஸும் படிக்கணும்னு நினைப்பாங்க இல்லைங்களா, ஃப்ளெக்சிபிளாக. ஸோ அவங்களுக்கு ஆப்டாக தான் இதை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ இப்போ பாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கிளாஸ் வந்து November 11 வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து நம்ம பாலிட்டி தான் படிக்க போகிறோம். ஸோ மொத்தமாக நம்ம வந்து 7 யூனிட் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதை நீங்களாக படிக்கணும். அண்ட் சயின்ஸ் வந்து நம்ம இதில் வந்து சேர்க்கலாம். மேக்ஸ் வந்து பேட்ச் வந்து நம்ம தனியாக கொடுத்துட்ருக்கோம் இல்லைங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது மொத்தமாக 7 யூனிட் நம்ம இந்த பேட்சில் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாலிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா November 11 ஸ்டார்ட் ஆகி December 13 வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ மொத்தமாக ஒரு 33 நாள் எடுத்துக்குது. ஒரு யூனிட்டுக்கே 33 நாளா அப்படின்னு வந்து யோசிச்சிங்கன்னா, நம்ம இங்கே படிக்கக்கூடிய லெசன் அடுத்தடுத்து நமக்கு வேர் டு ஸ்டடியில் வரும்போது அது எல்லாமே ரிவிஷன் செஷனாக தான் வைப்போம் இல்லைங்களா. ஸோ பொதுவாக வந்து பாலிட்டியை மட்டும் சொல்லலை, பாலிட்டி ஹிஸ்ட்ரிக்கு வந்து டைம் கொஞ்சம் நம்ம நிறையா கொடுக்குறோம். ஏன்னா இங்கே படிக்கக்கூடிய பாடங்களை தான் பின்னாடி ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப நம்ம படிப்போம். அப்போ இங்கே ஒரு தடவை படிக்கும்போதே நம்ம தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய நாட்களில் ரிவிஷன் மட்டும் நீங்கள் தெளிவாக வச்சுக்கலாம் இல்லைங்களா. ஸோ அதனால தான் இந்த 2 யூனிட்டுக்கு மட்டும் நமக்கு டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. சரி, ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா December 30 நீங்கள் பாலிட்டி முடியும்னா December 14 ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகி January 17 வந்து நமக்கு ஹிஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட் ஆகுதுங்க. அடுத்து யூனிட் 8 வந்து பார்த்திங்கன்னா January 18 ஸ்டார்ட் ஆகி February 3 முடியுது. எப்படிங்க இது மட்டும் 17 days அப்படின்னா, ஹிஸ்ட்ரியில் படித்த நிறைய பாடங்கள் தான் நமக்கு யூனிட் 8 ப்ளேஸ் ஆகும் இல்லைங்களா. ஸோ அப்போ எல்லாமே ரிவிஷன் பர்பஸ்லேயே இருக்கனால கொஞ்சம் சீக்கிரம் வந்து நமக்கு முடிஞ்சிடும், ஓகேவா. அடுத்து ஐஎன்எம் பார்த்திங்கன்னா February 4 ஸ்டார்ட் ஆகி February 22 வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. மொத்தமாக 19 days வந்து நமக்கு டைம் எடுத்துக்குது. அடுத்து எக்கனாமிக்ஸ் பார்த்திங்கன்னா 23 February ஸ்டார்ட் ஆகி March 14 கம்ப்ளீட் ஆகிடும். 20 days வந்து டைம் எடுத்துக்கும். அடுத்து ஜியாகிரஃபி பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 25 நாள் வந்து தேவைப்படும். March 15 ஸ்டார்ட் ஆகி April 8 வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். யூனிட் 9 பார்த்திங்கன்னா April 9 ஸ்டார்ட் ஆகி April 18 கம்ப்ளீட் ஆகிடும். மொத்தமே 10 நாள் தான். ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே பாடங்கள் வந்து படிச்சிருப்போம். ஸோ இங்கே ஃபுல்லாக வந்து ரிவிஷன் செஷனாக தான் இருக்கும். அந்த ரிவிஷன் செஷனுக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்கணுங்கிறனால தான் நமக்கு 10 நாள் வந்து ஆகிடுது, ஓகேங்களா. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 159 நாளில் நமக்கான ஜிஎஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ டெய்லி நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்களுக்கான கிளாஸஸ் நம்ம கொடுத்துரும். ஸோ தமிழுக்கும் மேக்ஸுக்கும் எப்படி கொடுக்குறோமோ அதே போல் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து தவறாமல் வந்துடும். அண்ட் டெஸ்ட் லெசன் பை லெசன் உங்களுக்கு டெஸ்ட் வந்து நடக்கும். ரிவிஷன் நோட்ஸ் வந்து ஒரு யூனிட் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிற மாதிரி சிலபஸ் வைஸ் ரிவிஷன் நோட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டும் வந்து கண்டிப்பாக நடக்கும், ஓகேங்களா. சரி, ஃபீஸ் வந்து எவ்வளோங்க ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா, ஒரு யூனிட்டுக்கு 100 rupees, ஓகேங்களா. ஸோ மொத்தமாக 7 யூனிட் படிக்க போகிறோம், 700 rupees. ஸோ இந்த ஒரு யூனிட்டுக்கு 100 மொத்தமாக உங்களுக்கு 700 தோணும். தனியாக பிரித்து பாருங்கள், ஒரு யூனிட்டுக்கு 100 ரூபாய். அந்த யூனிட்டில் வரக்கூடிய லெசன்ஸ்க்கு டெஸ்ட் வைக்க போகிறோம், ஃபுல் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம், ரிவிஷன் மெட்டீரியல் வந்து கொடுக்க போகிறோம், ரிவிஷன் டெஸ்ட் வைக்க போகிறோம். அப்போ ஒரு யூனிட்டுக்கு 100 ரூபாய் நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது இது ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இன்ஸ்டியூஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மினிமம் அமௌண்ட்டே 20,000 இருக்கும், ஓகேங்க. அங்கே தமிழ், மேக்ஸ், ஜெனரல் ஸ்டடீஸ் எல்லாமே தானே சொல்லி தருவாங்க. எல்லாமே மெட்டீரியல் தருவாங்க அப்படின்னா உங்களோட ப்ரைஸ் என்னங்கிறத பாருங்கள். அண்ட் நம்மளோட பேட்சில் அதுக்கான ப்ரைஸ் என்னங்கிறத பார்த்தீங்கனாலே உங்களுக்கான வேரியேஷன் புரியும். அங்கே நேரில் போய் படிப்பீங்க, இங்கே வீட்டிலேருந்து எல்லாமே அசஸ் பண்ணி படிக்கிறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம், ஓகேங்களா. சரி, இப்போ போர்ஷன்ஸ் அண்ட் டேஸ் அண்ட் டேட்ஸ் எல்லாமே பார்த்துருவோமா. Day 1 November 11 வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா 6th standard சிவிக்ஸ் பாலிட்டி இருக்கு இல்லைங்களா. அதில் ஃபஸ்ட்டு டேர்மில் முதல் 2 பாடங்கள் படிக்க போகிறீங்க. எடுத்தோடனே 2 பாடமாக நாங்கள் எப்படிங்க கவர் பண்ண முடியும்? தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் பேட்சில் கூட தான் நாங்கள் இருக்கோம், எப்படி நாங்கள் கவர் பண்ண முடியும்னா ஒன்றுமே இல்லை. இந்த முதல் பாடத்தில் ஒரு 5 பாயிண்ட் இருக்கும், 2வது பாடத்தில் ஒரு 5 பாயிண்ட் இருக்கும். அது என்ன பாயிண்ட்டுங்கிறத நாங்களே சொல்லி கொடுத்துருவோம். அதை ரிவைஸ் பண்ணிட்டு அன்றைக்கி ஈவினிங் நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க. இது கஷ்டமாக 5 ஒரு 10-15 பாயிண்ட் படிக்க போகிறீங்க. இது கஷ்டமாக இருக்குமா? கிடையாது இல்லையா.
அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 6th செகண்ட் டேர்மில் 2 லெசன். எப்படிங்க அடுத்த நாளே 2 லெசன், கொஞ்சம் கூட டைமே இல்லையானா? இதுலேயுமே அதே 5 பாயிண்ட் தாங்க. அந்த 5 பாயிண்ட் என்ன ஏதுங்கிறத நாங்கள் சொல்லிடுவோம். புக் பேக்கும் நம்ம வந்து பார்த்துருவோம். அப்போ என்ன பிரச்சனை, ஈஸியாக வந்து எழுதிடலாம். ஒரு half an hour தான். இந்த டே 1 half an hour தான், டே 2 half an hour தான், டக்குன்னு முடிஞ்சிடும். அதே போல் தான் அடுத்தடுத்து 2 லெசன். உங்களுக்கு இப்போ நீங்கள் உட்காந்திங்க 2 நாள் ஃபுல்லாக உட்காடுறீங்க அப்படின்னா பாலிட்டி எல்லாமே 6th 9th வரைக்கும் படித்து முடிக்கவே உங்களுக்கு மொத்தமாகவே 2 நாள் போதுங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா ஒரு 3 நாள் போதுமானது. அப்போ பாருங்கள், நம்ம ஒரு நாளைக்கு 2 பாடம் தான் கொடுக்குறோம். அப்போ எவ்வளோ கம்மியானது, ஒரு 10 பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு நாள் கொடுக்குறோம். அப்போ எவ்வளோ ஈஸியாக தான் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அடுத்து சாட்டர்டே சண்டே கிளாஸஸ் வந்து இருக்காதுன்னு சொல்லாமா? கிளாஸஸ் இருக்காது. பட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, குரூப் 4க்கு நம்ம 6th 10th வரைக்கும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும். 11th 12th புக் பேக் அண்ட் பாக்ஸ் கண்டென்ட் கம்பல்சரி படிச்சிருக்கணும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அப்போது அந்த சாட்டர்டே சண்டே என்ன பண்ண போகிறோம், 11th 12th புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் படிக்க போகிறீங்க. மொத்தமாக கிடையாது, சும்மா ஒரு 5 பாடத்துக்கானது படிக்க போகிறீங்க. 5 பாடத்துக்கு என்ன புக் பேக் இருக்க போது, என்ன பாக்ஸ் கண்டென்ட் இருக்க போது, ரொம்ப கம்மியாக தானே இருக்கும். ஸோ ஒரு 2 hours உட்காந்திங்க அப்படின்னா அந்த சாட்டர்டேக்கானது முடிச்சிடுவீங்க. 2 hoursங்கிறது ரொம்ப அதிகங்க, ஒரு 1 hour ரொம்ப அதிகம் தான். அடுத்து சண்டேக்கானதும், அடுத்து வந்து ஒரு 5 லெசனுக்கான புக் பேக் அண்ட் பாக்ஸ் கண்டென்ட் வந்து படிக்க போகிறீங்க. ஸோ எடுத்த உடனே ஏங்க 5 லெசனாக கொடுத்துருக்கீங்க, எப்பயும் டே கவுண்ட் வந்து அதிகமாக தானே இருக்குது, பிரித்து கொடுக்கலாம்ல அப்படின்னா, நீங்கள் இங்கே முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து ஃபுல்லாக நீங்கள் பெரிய பெரிய கிளாஸஸ் வரும்போது சாட்டர்டே சண்டே நீங்கள் ரிவிஷன் பர்பஸாக வச்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா ரிவிஷன் பர்பஸாக வந்து நீங்கள் அந்த லெசன்ஸாக படிக்கலாம். இல்லை இதுவேவும் நீங்கள் ரிவிஷனாக வந்து வச்சுக்கலாம். இல்லை இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி என்னோட சாட்டர்டே சண்டேக்கு தகுந்த மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேனாலும் நீங்கள் தாராளமாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு ரிவிஷன் டெஸ்ட்டில் தான் ப்ளேஸ் ஆக போகுது. அப்போ நீங்கள் தாராளமாக உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் சாட்டர்டே சண்டேவாக பிரிச்சுக்கலாம். இல்லை டெய்லி நீங்கள் படிக்கும்போது ஒரு லெசனுக்கான புக் பேக் அண்ட் பாக்ஸ் கண்டென்ட் நான் டெய்லி பேசிஸில் நான் முடிச்சிட்றேனாலும் நீங்கள் தாராளமாக உங்கள் கன்வீனியன்ட் படி நீங்கள் இதை ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து 8ஆம் தேதி டே 8 நவம்பர் 18ஆம் தேதி நம்ம 8th லெசன் 1 படிக்க போகிறோம். கொஞ்சம் கண்டென்ட் வந்து அதிகமாகும் இல்லைங்களா? 6th 7th 2 லெசன் சேர்த்து மொத்தமாக 10 பாயிண்ட் படிக்கிறீங்கன்னா இங்கே நீங்கள் ஒரு லெசனில் 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு நாளைக்கு ஒரு லெசன் இருந்தால் போதுங்கிற பேசிஸில் கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்கள் 8th செகண்ட் லெசன், அடுத்து 8th தேர்ட் லெசன், அடுத்தது 8th வந்து 4th லெசன், அடுத்து 8th 7th லெசன். ஸோ இதோட 8th ஸ்டாண்டர்ட் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுது. அடுத்து வந்து என்னது, சாட்டர்டே சண்டேயில் வந்து புக் பேக் அண்ட் பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? அடுத்துங்க 9th லெசன் 1, 9th லெசன் 2, 9th லெசன் 3, லெசன் 4, லெசன் 5 சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் தான் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? அடுத்து சாட்டர்டே சண்டேயில் என்ன பண்ண போகிறீங்க, புக் பேக் அண்ட் பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் படிக்க போகிறீங்க. ஸோ ஆக்சுவலாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியாவுடைய பாக்ஸ் அண்ட் புக் பேக் கண்டென்ட் வந்து முடிஞ்சிடுது. அடுத்து ஃபுல்லாக வந்து ரிவிஷன் பர்பஸாக தான் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரிவைஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கிறேன், எனக்கு தகுந்த மாதிரி நான் ஆல்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது இப்போ டே 1லேருந்து நான் சும்மா அந்த 11th லெசன் 1க்கான புக் பேக் அண்ட் பாக்ஸ் கண்டென்ட் படிச்சுக்கிறேன், டே 2ல் நான் அப்படி பிரித்து படிச்சுக்கிறேனாலும் நீங்கள் தாராளமாக பிரிச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து டிசம்பர் 2, அதாவது 22வது நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டிசம்பர் 1லேருந்து டிசம்பர் 3 வரைக்கும் நீங்கள் 10th இருக்கக்கூடிய லெசன் 1 தான் படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? 10th கண்டென்ட் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும், ஒரு வரி கூட விடாமல் படிக்கிற மாதிரி இருக்கும். மொத்தமாக அங்கே 8 பக்கம் தாங்க இருக்கும் லெசன் 1ல். ஆனால் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பாலிட்டியில் 10th லெசன் 1, 2, 3 முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு 75% கொஷின், 75 என்ன 99% கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அதிலே கவர் ஆகிருந்தா எல்லாருமே சொல்லுவாங்க இல்லைங்களா? நம்ம 75% தான் வைக்கிறோம். ஓகேவா? சரி, அப்போது அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த லெசன்ஸ்க்கு நல்லா டைம் எடுத்து படிக்கணும் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட் டே ஒரு 4 லெசன் 4 பேஜ் படிப்பீங்க, அடுத்த நாள் ஒரு 4 பேஜ் படிப்பீங்க, அடுத்து 3ஆம் தேதி என்ன பண்ணுவீங்க, ஃபுல்லாக டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தானே நம்ம பிரிச்சிருக்கோம். அடுத்து 2 நாள் டைம் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, லெசன் 2 டெஸ்ட் எழுதுறீங்க, அடுத்து 2 நாள் டைமுக்கு அடுத்து லெசன் 3 வந்து டெஸ்ட் எழுதுறீங்க. ஓகேங்களா? ஸோ லெசன் 1, 2, 3 மட்டும் தான் நம்ம படிக்க போகிறோம். அடுத்து அந்த சண்டே வந்து என்ன பண்ணுறீங்க, ரிவிஷன் பண்ணுறீங்க. அடுத்தது வந்து 8th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய லெசன் 8 வந்து நம்ம படிக்கணும். ஸோ பெண்கள் கல்வி அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இடம்பெறுங்க. அதனால் நம்ம இங்கே வந்து படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஹிஸ்ட்ரியை. ஸோ அது முடித்ததுக்கப்புறம் டிசம்பர் 10, 11, 12 உங்களுக்கு 3 நாள் வந்து ஸ்டடி டைம் கொடுத்ததுக்கப்புறம் டிசம்பர் 13 என்ன பண்ணுறோம், பாலிட்டிக்கான ரிவிஷன் டெஸ்ட் வந்து நம்ம நடத்துகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாலிட்டியை பார்த்தப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ லெசனுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ நாங்கள் கேப் கொடுக்குறோம், அதை படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டடி டைம் எவ்வளோ கொடுக்குறோம், அதை முடிச்சதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் வந்து நம்ம போகிறோம். ஓகேவா? அடுத்தது டிசம்பர் 14 உங்களுக்கு ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லாமா? ஸோ ஒரு நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்க போகிறீங்க. அடுத்து டிசம்பர் 15 அடுத்த லெசன்ஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் 16 ஹிஸ்ட்ரியோட ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து
வந்து அட்டன் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து எப்படின்னா இப்போ 6th 9th நீங்கள் படிக்கும்போதே 11th ஹிஸ்ட்ரி அண்ட் 11th எத்திக்ஸ்க்கான பாக்ஸும் புக் பேக்கும் வந்து படிச்சிடுறீங்க. ஸோ டாபிக் கூடவே என்ன பண்ணிடுறீங்க, அதுக்கான 11th 12th 1 மார்க் அண்ட் பாக்ஸ் கண்டென்ட்டும் வந்து படித்து அப்போவே வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதிடுறீங்க. ஓகேங்களா? அடுத்து குப்தர்கள் வந்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நாள் வந்து டைம். ஸோ இப்போ டிசம்பர் 16 இருந்து 18 வரைக்கும் உங்களுக்கு குப்தர்கள் படிக்கிறதுக்கான டைம் வந்து இருக்கும். ஓகேங்களா? அப்போது 6th 3rd டேர்மில் என்ன லெசன் படிக்கணும், 11th எதில் புக் பேக் அண்ட் பாக்ஸ் படிக்கணும், 12th எந்த இடத்துல எந்த பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிற பாக்ஸ் மட்டும் படிக்கணுங்கிற டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதே போல் தான் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே நல்ல டைம் கொடுத்து தான் நம்ம வந்து டெஸ்ட் வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே எல்லாமே பார்த்தாலே தெரியுங்க, பாருங்கள் 4 இடத்துல டேஷ் போட்டு வச்சுருக்கோம். அப்போ 4+1 5 நாள் உங்களுக்கு இந்த தென்னிந்திய வரலாறு டைம் ஃபுல்லாகவே வந்திருக்கும். ஸோ என்னென்ன படிக்கணும், ஏது படிக்கணும் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக நம்மளே வந்து இங்கே எழுதி கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ என்னென்னக்கு என்னென்ன புக் பேக்கு பாக்ஸ் கண்டென்ட் படிக்கணுங்கிறத முதற்கொண்டு டீட்டெயில்டு பிளானர் வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ ஹிஸ்ட்ரிக்கான டெஸ்ட் வந்து எப்போங்க இருக்குது, 1 minute. ஸோ ஹிஸ்ட்ரிக்கு மொத்தமாக ஸ்டடி டைம் வந்து 3 days வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஆல்ரெடி உங்களை டெய்லி டெஸ்ட்டுக்கு படிக்க வைக்கிறதுக்கும் அவ்வளோ டைம் கொடுத்து, ஃபுல் டெஸ்ட்டுக்கும் 3 நாள் பக்கம் டைம் கொடுத்து, January 17 உங்களுக்கான ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஜான்வரியா பொங்கல் டைமாக இருக்குமே, அப்போல்லாம் படிக்க முடியுமா, ஸ்கிப் பண்ணிடுவோமான்ட்டு யோசிச்சுட்டு மிச்ச சிலபஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த 1 week நீங்கள் படிக்காமல் விட்டால் கூட பிரச்சனை இல்லை. அதை பின்னாடியோ இல்லை உங்களோட ஃப்ரீ டைம்லையோ, நம்ம தான் ஆல்ரெடி நிறைய ஃப்ரீ டைம் கொடுத்து தானே டெஸ்ட் வைக்கிறோம், கவர் பண்ணிக்கலாம். பட் ஒரு வாரத்துக்காக யோசிச்சு ஒரு பேட்சே நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு எவ்வளோ ஈஸியாக வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. இப்போ 8th standard படிக்கிறதுக்கே உங்களுக்கு பாருங்கள், ஐஎன்எம்க்குலாம் ஒரு நாள். அப்போ ஒரு நாளுங்கிறது இந்த இடத்துல இருந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு February 3 ஈவினிங்லேருந்து February 5 ஈவினிங் வரைக்கும். அப்போ ஒரு நாள் நம்ம டைமுங்கிறதே உங்களுக்கு 2 நாள் வந்து கன்சிடரேஷனில் வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஒரு 8th பாடம் படிக்கிறதுக்கே உங்களுக்கு எவ்வளோ டைம் கொடுத்து நம்ம வைக்கிறோம். அதுவும் உங்களோட Group 4 நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுறோம், உங்களுக்கு ஜிஎஸ்ஸையும் வந்து நம்ம முடிச்சு கொடுத்துட்றோம். அதுவும் உங்களோட கன்வீனியன்ட் படி ஃப்ளெக்சிபிளாகவும் நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறனால தான் இந்த ஃப்ளெக்சிபிள் வந்து உங்களுக்கு கிடைக்கிதுங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைமில் வந்து உங்களால் படிக்க முடியும். இதே நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இப்போ தமிழ் மேக்ஸ் மட்டும் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 3 months இந்த ஃப்ளெக்சிபிலிட்டியோடு உங்களால் படிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அது வேலைக்கு போகிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த அளவுக்கு ஃப்ரீ டைமாக வச்சு படிக்க முடியுமா? கண்டிப்பாக படிக்கவே முடியாது. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி வாங்கி பார்த்துக்கலாம். இப்போ நம்மளோட பேட்சில் வந்து நான் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிவிடுவேன். நம்மளோட காமன் டெலகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து கிடைக்கும். நீங்கள் ஃபுல்லாக வந்து எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ எந்தெந்த லெசன்ஸ்க்கு எவ்வளோ டைம்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற விஷயம் வந்து நீங்கள் எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த பேட்சோட எண்டிங் டேட் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா April 18 Unit 9 ரிவிஷன் டெஸ்ட்டோட உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகுது. நம்ம இதில் சயின்ஸ் வந்து ஆட் பண்ணலைங்க. சயின்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் கூட தனியாக ஒரு கிளாஸாக வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம டார்கெட் ஃபுல்லாக வந்து ஒரு 7 யூனிட் ப்ளஸ் மேக்ஸ் வந்து தனியாக வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு டார்கெட் வந்து ஜிஎஸ்சில் இந்த 8ங்க, தமிழுக்கான பேட்சஸும் வந்து நம்மள்கிட்ட வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஒரு யூனிட்டுக்கு 100 rupees அப்படிங்கிற பேசிஸில் மொத்தமாக வந்து 700 rupees நம்ம வந்து சார்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே ஓகே இது எவ்வளோ அஃபோர்டபுளான திங்குங்கிறது உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு நார்மலாக ஒரு டெஸ்ட் பேட்ச் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களோட மினிமம் ப்ரைஸ் வந்து 1000 1500 தான் இருக்கும் உங்களோட ஜிஎஸோடது. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதில் பாதி அமௌண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் உங்களுக்கான கிளாஸஸ் வந்துடும், மெட்டீரியல்ஸ் வந்துடும், டெய்லி டெஸ்ட் வந்துடும், அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டும் உங்களுக்கு ப்ளேஸ் ஆயிடுது. ஓகேங்களா? ஒரு இன்ஸ்டியூஷன் போய் படிச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அதை அப்படியே நாங்கள் உங்களை வீட்டில் இருந்தே படிக்க வைக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான் அந்த இன்ஸ்டியூஷன் போய் படிக்கிறதுக்கும் வீட்டில் இருந்து படிக்கிறதுக்குமான வித்தியாசம். ஸோ உங்களுக்கு இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு இப்போ இருந்தே நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அட்மிஷன்ஸும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ வேணுங்கிறவங்க குயிக்காக வந்து ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.